வீரப்பன் தேடுதல் வேட்டையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரூபாய் 2.59 கோடி இழப்பீடு வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். சந்தன கடத்தல் வீரப்பன் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட தமிழக கர்நாடக சிறப்பு அதிரடிப்படையினர் விசாரணை என்ற பெயரில் மலை கிராம பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்தும் ஆண்களை சித்திரவதை செய்தும் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டதாக தேசிய மனித உரிமை ஆணையத்தில் புகார்கள் அளிக்கப்பட்டிருந்தன. இந்த புகார்களை விசாரித்த தேசிய மனித உரிமை ஆணையம் அதிரடிப்படையினரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 5 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவின் அடிப்படையில் தமிழக அரசு பாதிக்கப்பட்ட 38 பேருக்கு 1,20,50,000 ரூபாயை விகிதாச்சார அடிப்படையில இழப்பீடு வழங்கிய நிலையில பாக்கி தொகை 3,79,00,000 ரூபாயை வழங்க தேசிய மனித உரிமை ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக தலைமைச் செயலாளர் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி எம் ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வுல விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் 2வது தவணையாக 1,20,50,000 ரூபாய் வழங்க விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் பாதிக்கப்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட உள்கட்டமைப்பு வசதிகள் 8 கோடி ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த விளக்கத்தை ஏற்க மறுத்த நீதிபதிகள் இழப்பீட்டுத் தொகை வழங்கினாலும் கூட உள்கட்டமைப்பு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்த வேண்டியது அரசினுடைய கடமை என்று நீதிபதிகள் சுட்டிக்காட்டினார்கள். இந்த பாக்கி இழப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்து ஓராண்டு ஆகியும் அதை அமல்படுத்தாதது நீதிமன்ற அவமதிப்பு செயல் என்று அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள் இதற்காக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க முகாந்திரம் இருப்பதாகவும் குறிப்பிட்டார்கள். பின்னர் 5 கோடி ரூபாய் இழப்பீட்டு தொகையில ஏற்கனவே வழங்கப்பட்ட 2,41,00,000 ரூபாயை போக மீதமுள்ள 2,59,00,000 ரூபாயை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று சேலம் மற்றும் ஈரோடு மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தும்படி தமிழக தலைமைச் செயலாளருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த பாக்கி இழப்பீட்டு தொகை வழங்கியது குறித்து 4 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்யும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த விசாரணையை டிசம்பர் 4ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். அதே சமயம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 2,50,00,000 ரூபாய் இழப்பீடு வழங்குவதை எதிர்த்து இந்த வழக்கு தாக்கல் செய்துள்ளதாக அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள் தொழில்துறையினருக்கும் வர்த்தகர்களுக்கும் எதிராக இதுபோன்று நடவடிக்கையை மேற்கொள்ளலாமே தவிர பாதிக்கப்பட்ட ஏழை மக்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கு எதிராக வழக்கு தொடரலாமா என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் எழுப்பினார்கள். இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கக்கூடிய இந்த இழப்பீட்டுத் தொகை என்பது மக்களுடைய பணம், அரசு பணம் அல்ல. மக்களின் பணத்துக்கு அரசு அறங்காவலர்கள் மட்டுமே என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள்.